அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வணங்கி, இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவை வணங்கி, அண்ணன் பாக்குமார் அண்ணன் பொதுச் செயலாளர் மாவட்ட தலைவர் அவர் ஆணைக்கு இணங்க, பொதுச் செயலாளர் நம்ம எடப்பாடி அண்ணன் முன்னாள் முதலமைச்சர், வரப்போகும் முதலமைச்சர் அவருக்கு ஆணைக்கு இணங்க, பொறுப்பாளர் என்ஆர் சிவபதி அண்ணன் முன்னாள் அமைச்சர் அவர்களையும் பொறுப்பாளர் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் லால்குடி தொகுதி தமிழ்நாட்டிலேயே முன்னணி தொகுதியாக நான் செய்து காமிப்பேன் என்று கூறிக்கொள்கிறேன். எல்லாரும் உழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் நன்றி உணர்வோட பாடுபடுவேன். அதே மாதிரி இளைஞர்கள் 20 ஆண்டுகளுக்கு பிறகு லால்குடி தொகுதி அதிமுக தொண்டர்களோட மனநிலை ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. அதுவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நன்றி, நன்றி, வணக்கம். வெற்றி விழாவில் சந்திப்போம். பத்திரிகை நண்பர்களுக்கும் நம்ம காவல்துறை அதிகாரிகளுக்கும் எல்லாருக்கும், அரசு அதிகாரிகளுக்கும் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், தேர்தல் கமிஷனர் நல்ல உள்ளங்களுக்கும் நான் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி. கண்டிப்பாக அவருக்கும் இந்த நேரத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல என்னுடைய சன் ஜோ சார்ல்ஸ் மார்ட்டினா இருக்கட்டும், அவர்களும் இங்க எனக்காக உழைத்த நல்ல உள்ளங்களை, என்னுடைய மகன் செல்ல மகனுக்கு, அதே மாதிரி என்னுடைய தங்க மகன் நம்ம ஜோ சார்ல்ஸ் மார்ட்டின் அவர்களும் இணைந்து உழைத்தார்கள். அதே மாதிரி என்னுடைய மகள் டெய்சி மார்ட்டின் ஆதவர்ஜன் அவர்களுக்கும் இந்த நேரத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி கிரான்சன் என்னுடைய பேரன் பேத்திகள் அவர்களுக்கும் என்னுடைய கூட இருந்து என்னுடைய பரிமாறி கொண்டு இருந்தாங்க, என்னுடைய இதை ஷேர் பண்ணுவாங்க எப்போதுமே. அவங்களுக்கும் இந்த நேரத்தை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய உறவு, ஃப்ரெண்ட்ஸு, மருமகள் சிந்துசிறி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, 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 வணக்கம். மக்களா ஒரே ஒரு கேள்வி, உங்களை பாக்குறதுக்கு கோயம்புத்தூர் தான் போகணும் அப்படிலாம் இல்ல. நான் இங்கே வீடு எடுத்துருக்கிறேன். அதெல்லாம் இங்கேதான் தங்கி இருப்பேன். அடிக்கடி வருவேன், போவேன். அதெல்லாம் வீடு அதெல்லாம் ஒன்று.